கற்ற தமிழ்லாம் படம் பார்த்துட்டு அதாவது நான் எடிட் ஃபிலிம் ஐ வாஸ் ஏதாவது ஒரு தேட்டரில் வந்து இன்டர்வியூ தான் கொடுத்துட்டு இருந்தேன். இது சன் டிவிக்கு தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது ஐ சா சம் 2-3 காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க வெளியே வந்துட்டு அழுகுறாங்க. என்னால் படம் பார்க்க முடியல, ஐயோ இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு மனசே வருத்தமாயிடுச்சு. என்னடா நம்ம இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு படம் பண்ணணுன்னு பார்க்குறோம், ஆனால் ஒரு ரொம்ப இம்பேக்ட் ஆகி ஒருத்தங்க படமே வேணான்னு சொல்லி வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுனா பட் அது ஒரு பயங்கரமான வின்னிங் மொமெண்ட்ல. இல்லை, இட்ஸ் அ வெரி கன்ஃபியூசிங் மொமெண்ட். கன்ஃபியூசிங் எஸ், ஹவு ஜஸ்ட் இமேஜின் சம்படி சேஸ் எனக்கு ஐயோ என்னால் அந்த படமே பார்க்க முடியல, நான் பாதியில் போகிறேன். எங்கள் அப்பாவே பாதியில் போயிட்டார் படம் பார்க்காம. என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது, நான் ஃபேமிலி படம் எடுக்கிறவன்டா, எனக்கு இது ரொம்ப ஓவர் போர்டாக இருக்குது, டூ மச் ஆஃப் ட்ரூத் இஸ் ஆன் த ஃபேஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி கொஞ்சம் 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 ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது, என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி அவர் பாதியிலே போயிட்டார். ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது சரி ஓகே, அப்போ பாதியில் போகிற மாதிரி ஏன் நம்ம ஒரு படம் பண்ணணும், ஃபுல் படத்தையும் லாஸ்ட் ஈவன் கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும். அதுதான் சிவா மனச சக்தி. அந்த இது ஈவன் இந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த மேட்ரு ஆயிடுச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லி காலெல்லாம் போய் விழுந்து இந்த மாதிரி காமெடியெல்லாம் போய் பண்ணுவோம். ஸோ அது வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே மக்கள் வெளியே வந்திருக்காங்க.